ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப காலமாகவே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை, கரைஞ்சி போகாமல் சரியான பதத்தில் நிறைய டிப்ஸோடு பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர அதே பக்குவத்தில் ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி ரொம்ப சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ முதல்ல தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சரியாக 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துருந்தேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை வடிகட்டி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கைகளாலேயே பிழிஞ்சு தேங்காய் சக்கையை மட்டும் தனியாக எடுத்துருங்க. பால் நல்லா கெட்டியாக வரட்டும். பாருங்க, கெட்டியான பால் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சக்கைகளை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி சக்கையாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். நல்ல கெட்டியான தேங்காய் பால் இருந்தால் தான் நம்ம பால் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இதோ பாருங்கள், நல்ல கெட்டியான தேங்காய் பால் கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. தண்ணீர் அதிகம் சேர்த்து தேங்காய் அரைச்சிங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப தண்ணீராயிரும். நம்ம ரெசிபியும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்ல கெட்டியாக இந்த மாதிரி தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்த ஸ்டெப், ஒரு சாஸ்பேனில் 1 கப் தண்ணீர் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு 1.5 கப் தட்டி எடுத்த வெல்லம் எடுத்துருந்தேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஒரு மிதமான தீயில வச்சு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாகுப்பதமெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்க்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. நம்ம பிறகு சேர்க்கலாம். இப்போ அடுத்ததாக மறுபடியும் ஒரு சாஸ்பேனில் 1.5 கப் தண்ணீர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு அடுத்ததாக ஒரு பவுலில் சரியாக 1 கப் அரிசி மாவு, இடியப்ப மாவு தான் நான் பயன்படுத்துகிறேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. 1 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணீர் தேவைப்படும், நீங்கள் எடுத்துருக்க இடியப்ப மாவு பொறுத்தது. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக 1.5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணீர் பத்தலை அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணீர் சூடு பண்ணிங்க அப்படின்னா மாவு பதம் மாறிடும். ஸோ 1.5 கப் தண்ணீர் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு சரியாக 1 கப்பும் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் தேவைப்பட்டது. இதோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. லேசாக கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நீங்கள் கைகளாலேயே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக உருட்டி எடுத்துருங்க. பால் கொழுக்கட்டைக்கு ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக உருட்டி எடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பெருசாக உருட்டிட்டீங்க அப்படின்னா வெறும் மாவு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்காது. நான் உருட்டி எடுத்துருக்கிறதே ஒரு மீடியம் சைஸ்ன்னு தான் சொல்லுவேன். இதை விட இன்னும் கம்மியாக குட்டியாக கூட நீங்கள் உருட்டி எடுக்கலாம். கண்டிப்பாக இதை விட பெருசாக உருட்டிடாதீங்க, அப்போ சாப்பிட நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லையும் உருட்டலாம், அல்லது உள்ளங்கையில் வச்சுட்டு சிலிண்டர் ஷேப்பில் இந்த மாதிரி லேசாக உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குட்டியாக கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டுங்க, அப்போ சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்திருக்கேன். வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்துருங்க, ஜாலியாக உருட்டி கொடுத்துருவாங்க. ரொம்ப சின்ன சின்னதாகவும் உருட்டுவாங்க அவங்க உருட்டும் போது. ஸோ நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது அடுத்த ஸ்டெப், ஒரு பாத்திரத்தில் சரியாக 3 கப் தண்ணீர் சேர்க்குறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 3 கப் தண்ணீர் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு உருட்டி எடுத்த அரிசி மாவு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டே இருங்க. ஒரு மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததில் அந்த பதம் மாறிடும். உடனேயே அந்த தண்ணீருடைய டெம்பரேச்சர், அந்த கொதிநிலை டக்குன்னு குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறையும் போது நம்ம உள்ள அரிசி மாவு சேர்க்கும் போது கரைஞ்சி வந்துடும். அதனால தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே தான் எல்லாமே சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டே இருக்கிறதுக்கும் நீங்கள் மெதுவாக சேர்க்கறதுக்கும் சரியாக இருக்கும். ஒரு மொத்தமாக அப்படியே கவுத்துறாதீங்க. நீங்கள் சேர்த்து முடிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லே தான் இருக்கணும். அப்போ தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு குறைவான தீயில வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே ஒரே கப்பில், மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்தேன். நீங்கள் நார்மலாக டம்ளர் ஏதாவது ஒரு கப்பில் எல்லாத்தையும் அதே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. உடனேயே கரண்டி போட்டு கலந்துடாதீங்க. இந்த மாதிரி அதுவாகவே வெந்து மேல் எலும்பி வரும். பாருங்க, எல்லாமே நல்லா மேல் எலும்பி வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு கரண்டியுடைய பின்பக்கம் வச்சு லேசாக நீங்கள் கலந்து விடலாம், பட் அவசியம் கிடையாது.
இப்போ இது நீங்கள் உருண்டைகள் சேர்த்ததுலேருந்து குறைவான தீயில 7லிருந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நல்லா இருக்கட்டும், வெந்து வரணும். அப்போ தான் அந்த அரிசி மாவு நல்லா வேகும். நீங்கள் உருண்டை கொஞ்சம் பெருசாக சேர்த்துருந்தீங்கன்னா வேக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் சரியாக 8 நிமிஷத்தில் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. நீங்கள் ஒரு உருண்டை எடுத்து லேசாக அமுக்கி பார்த்தாவோ சாப்பிட்டு பார்த்தாவோ தெரியும் நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம கரைச்சி எடுத்த வெல்லம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. மேலே உள்ள தூசு மணல் எதுவும் இருந்தால் வெளியாகிடும். கூடவே ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுருங்க. உருண்டைகள் நல்லா வெந்த பிறகு வெல்லம் சேருங்க. வெல்லம் சேர்த்த பிறகு உருண்டைகள் வேகாது. இப்பையும் ஒரு மிதமான தீயில 3 அல்லது 4 நிமிஷம் அந்த வெல்லம் கூட அந்த உருண்டைகள் நல்லா வேகணும். அப்போ அந்த இனிப்பு நல்லா எல்லாத்துலேயும் கலந்து வரும். இருக்கட்டும். ஒரு சிலர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை தனியாக தண்ணீரில் கரைச்சிட்டு இதில் சேர்ப்பாங்க, ஒரு திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம உருண்டைகள் சேர்க்குறோம்ல, அதுவே கொஞ்சம் மலர்ந்த மாதிரி வரும்போதே அந்த திக்னஸ் கிடச்சிரும். இதுக்கு மேலே நீங்கள் அரிசி மாவை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாயிரும். அது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ சரியாக ஒரு 4 நிமிஷத்தில் அந்த வெல்லம் கூட நல்லா அரிசி மாவு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் ஸ்டவ் ஆனில் இருக்க வேணாம், இல்லைன்னா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே லேசாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. எல்லாம் சரியாக கலந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணீராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அந்த சூடு ஆற ஆற, அதாவது கொஞ்சம் லேட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இறுகி வரும். ஸோ இந்த மாதிரி பதத்திலே நீங்கள் ஆஃப் பண்ணாதான் சாப்பிட்றதுக்கு சரியான பதத்தில் வரும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட அவ்வளோ அருமையாக இருந்தது. நாம சேர்த்த 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் வெல்லம் நல்லா தித்திப்பாவே இனிப்பு இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணாம் அப்படின்னா 1 கப் அல்லது 1.25 கப் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்வீட் அப்படின்னாவே நல்லா தித்திப்பாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் நம்ம பால் கொழுக்கட்டை சொல்லவே வேணாம். ரொம்ப ரொம்ப அருமையான பால் கொழுக்கட்டை, அட்டகாசமான டேஸ்ட்டில், சரியான பக்குவத்தில் நல்ல டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சுவையான பால் கொழுக்கட்டை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.